பாட்டு ஏதோ ஒண்ணு. ஓ ஏன் இப்படி கிண்டல் பண்றாங்க? ஐயோ மாப்பிள்ள வெக்கப்படுறாரு. ஆமா என்ன எல்லாம் கூத்தடிக்கிறீங்களா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்னையா சொன்னேன்? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன்ல. இப்ப என் பொண்டாட்டிய பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? கார்த்திக், மடத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு. நான்சென்ஸ். எங்க வந்து என்ன பேசுறீங்க? நியாயத்தை பேசுறேன். இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு இவன் வீட்டுக்கு போய் படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். ஆனந்தி என் பொண்டாட்டி, அவளை மனசால கூட நினைக்கிறத விட்டுடுன்னு. இன்னைக்கு என் பொண்டாட்டிய பொண்ணு பார்க்க கிளம்பி வந்திருக்கானா, அப்புறம் நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை? நீ யார் இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு? ஆனந்திக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? போச்சுடா. இந்த கேள்விக்கு நான் பல பேர்கிட்ட பல முறை பல இடத்துல பதில் சொல்லியாச்சு. உங்களுக்கும் கிளியரா அன்னைக்கு விளக்கம் சொல்லியாச்சு. மறுபடியும் என்ன சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆனந்தி சொல்லலையா இவங்களுக்கு நீ பொண்டாட்டின்னு? ஐயோ, உன் பேரையும் என் பேரையும் போட்டு கல்யாண பத்திரிகை அச்சடிச்சு அன்னைக்கே முடிவான விஷயம் இல்லையா அது? ஏய் இத பாரு. யார் இந்த தொல்காப்பிய நடுவுல? இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வீட்லயே கூட ஒரு இவங்கள பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் லைஃப்ல குறுக்கிடணும்? How stupid. யார் லைஃப்ல யார் குறுக்கிடுறாங்க? லூஸ் தனமா இருக்கு நீங்க பேசுறது. என்ன சும்மா? கார்த்திக், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனந்த் யாரையும் கட்டிக்க மாட்டான்னு அன்னைக்கு சவால் விட்டீங்க. இப்போ இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் ஆனந்தியோட சம்மதத்தோட தான் நடந்துட்டு இருக்கு. போங்க உங்க வேலையை பாருங்க. பொய், அத்தனையும் பொய். என்ன சதி பண்றீங்களா? ஆனந்தி ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க மாட்டா. என்ன ஆனந்தி? ஹலோ, இது பாருங்க, இது என் முழு சம்மதத்தோட தான் நடந்துட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட பல தடவை வார்ன் பண்ணியாச்சு. உங்க மண்டையில ஏறலையா? இப்போ ஏன் இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, ஏதோ எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்களே, நான் உங்ககிட்ட நாகரிகமா சொல்றேன். மரியாதையை வெளியே போங்க. இல்ல ஆனந்தி, உன்ன குழப்பறாங்க எல்லாரும். இத பாருங்க, முடிவா சொல்றேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆனந்தி கழுத்துல வேற எவனும் தாலி கட்ட முடியாது. ஏன் அபி, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உங்க புருஷனே வேற யாரையோ கட்டிக்க போறாரா? அத போய் தடுத்து நிறுத்துற வழி பாருங்க. மரியாதையா பேசுங்க கார்த்திக், ப்ளீஸ். அது என்னோட பர்சனல் விஷயம். இது என்னோட பர்சனல் விஷயம். என் வைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். திரும்ப திரும்ப வைஃப்னு சொல்லாதீங்க. பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருந்தா பத்தாது, நடவடிக்கையும் அப்படி இருக்கணும். டீசென்ட்டா இருந்தா தான் தலால ஏறி மிளகா அரைப்பீங்களே. இவ்வளவு நாளா டீசென்ட்டா இருந்ததுனால தானே ஏன் ஆனந்தி எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க? அடிச்சே, உங்க ஆனந்தியா? கல்யாண மேடை வரைக்கும் வந்து அவளை கைவிட்டுட்டீங்க. அவ எப்படி உங்க ஆனந்தி ஆக முடியும்? நடந்தத பத்தி பேசாதீங்க, நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். மனசளவுல எங்களுக்குள்ள கல்யாணம் நடந்தாச்சு. முறையா நடக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. இத பாருங்க கார்த்திக், this is the limit. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இருங்க, இப்பவே ஃபோன் பண்ணு. ஹலோ, என்ன மிரட்டறீங்களா? எனக்கு தெரியாம என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் நியாயமா போலீஸை கூப்பிடணும். இத பாருங்க, கடைசியா சொல்றேன். இதுக்கு மேல என் பொண்டாட்டிக்கு ஏதாவது நடத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்க, அத்தனை பேரையும் உயிரோட கொளுத்திடுவேன். சத்தியமா கொளுத்திடுவேன். என்ன அபிதி? அம்மா நீ பயப்படாதம்மா, அவன் ஒரு பைத்தியக்காரன், லூசு. வீடேறி வந்து என்னென்னமோ பேசிட்டு போறா. என்ன பண்ண போறானோ தெரியல. அவ கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ண போறா. அம்மா நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். பயமா இருக்கு அபி. அம்மா ப்ளீஸ், அவன் ஒரு பைத்தியக்காரன், ஏதோ உளறிட்டு போறான். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இல்ல அபி, இவ்வளவு தூரம் வீடேறி வந்து பேசிட்டு போறா. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே மனசுல தோணுச்சு இதுல ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு. அம்மா கவலைப்படாதம்மா, அவன் ஏதோ உளறிட்டு போறான். பயமா இருக்கு அபி. அம்மா பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். அழாதம்மா. இது பாருங்க தொல்காப்பியன், நீங்க அப்செட் ஆகாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்ல ஒரு மடையம் புகுந்து சின்ன சலசலப்பாயிடுச்சு. அந்த மாதிரி இதை எடுத்துக்கங்க. இது பாருங்க, நடந்ததெல்லாம் மறந்துருங்க ப்ளீஸ். எனக்கு சில விஷயங்கள் புரியல அபி.
அன்னைக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு நீங்கள் சொன்னப்போ அது விஷயமா பேசினப்போ நாம் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஆனால் நம்ம பேசி முடித்த கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்து கார்த்திக் என்னை மிரட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வர்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். இங்கேயும் கார்த்திக் வந்து மிரட்டுறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை தவிர அன்னைக்கு அந்த கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க போனல அந்த கீதாவை, அப்போ கூட ஒரு லெட்ரு வந்து அதில் என்னை பற்றி ரொம்ப மட்டமாக எழுதியிருந்ததுனால அந்த சம்மந்தம் முறிஞ்சு போச்சு. எனக்கு யார் எதிரி எனக்கு ஒன்றும் புரியல அபி. எனக்கும் தான் புரியல. சரி அபி, நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு நாள் நல்ல சூழ்நிலை வந்து சந்திக்கிறேன். நீங்கள்லாம் நடந்து நினச்சி ஒன்றுக்கு வருத்தப்படாதீங்க. நாங்கள் கிளம்புறோம். கார்த்திக், கார்த்திக், என்னம்மா எதுக்கு இப்படி சத்தம் போடுற? எங்க உங்க புள்ள? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இங்க பாருமா, என்ன நடுவீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? பின்ன அவன் பண்ண காரியத்துக்கு மரியாதையா வாங்க போங்கன்னு வேற கூப்பிடணுமா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? இத பாருங்க, எனக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கு மண்டபத்தோடயே எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் உங்க மகன் எனக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு சார். எங்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு ஆனந்தி. நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு நீ இந்த மாதிரி சத்தம் போறத ஒரு அளவுக்கு தான் எங்களால டாலரேட் பண்ண முடியும். நீ நடந்துக்கிறது ரொம்ப அநாகரிகமா இருக்கு. ஓஹோ, அநாகரிகத்தோட உச்சகட்டமா உங்க கார்த்திக் நடந்துகிட்டாரே, அது தெரியுமா? என் வீட்ல என்ன பொண்ணு பார்க்க வந்த போது அங்க வந்து கத்தி கலாட்டா பண்றான். நான் அவனோட பொண்டாட்டியா. அதை எந்த நாகரிகத்துல சேர்த்துப்பீங்க? என்ன அவனோட பொண்டாட்டின்னு சொல்றானே, நாக்கு கூசல. எனக்கு அதனால பண்றது எல்லாமே அருவருப்பா இருக்கு. ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி நான் அவனோட பொண்டாட்டின்னு சொல்றான். கான்ஃபரன்ஸ் சொல்லி தனியா கூட்டிட்டு போய் கலாட்டா பண்றான். இதுக்கெல்லாம் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், ஈவ் டீசிங்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அட்வொகேட் மேடம். இத ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேணாம் தான் நான் போலீஸ்க்கு போல. அநேகமா உங்க கார்த்திக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டுங்க. திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங் ஐ அம் டெல்லிங். சொல்லி வைங்க. தேவையாப்பா இது? என்னப்பா ஆனந்தி வந்துட்டு போற போல இருக்கு. அந்த பொண்ணை பொண்ணு பாக்குற இடத்துல போய் கலாட்டா பண்ணியா? ஆமா. ஏண்டா உனக்கு அறிவு இல்ல? பின்னப்பா, எனக்கு ஒய்ஃப்னு முடிவானதுக்கு அப்புறம் இன்னொருத்த வந்து எப்படி அவளை பொண்ணு பார்க்கலாம்? அதான் பிரச்சனை பண்ணேன். டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னடா இதெல்லாம் பேச்சு? யாரு, ரம்யாவா? அவளதான் நான் போக சொல்லிட்டேனே. அவ இன்னும் போலன்னா அது நான் என்ன பண்ண முடியும்? அவ நீ தாலி கட்டின பொண்டாட்டிடா. தாலி கட்ட வச்சீங்க, எல்லாருமா சேர்ந்து தாலி கட்ட வச்சீங்க. அப்ப நான் முட்டாளா இருந்தேன். இனிமேல் அப்படி இல்ல, எனக்காக வாழ போறேன். மடைய மாதிரி பேசாத. உன் அட்வைஸ் தேவையில்லை. நீ முதல்ல ஒழுங்காரு, ஓகே? டேய், இதெல்லாம் தேவையில்லடா. உன் தங்கச்சி வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாரு. இதை பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இனிமே நான் எனக்காக மட்டும்தான் வாழ போறேன். சுஜாதாவை முதல்ல அவ புருஷனோட வாழ சொல்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு பிடிக்காத பொண்ணோட நான் வாழணும். நாட்டுல ஏன் நியாயம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அட்வொகேட் சுஜாதாக்கு தான் எப்பவுமே நியாயம் புரியாது. உனக்கும் மாமா? உன்னால நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டோம்டா. ஒருத்தி நடு வீட்டுல வந்து சத்தம் போட்டுட்டு போறா. இந்த அசிங்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையாடா? உங்களால என் வாழ்க்கையே அசிங்கப்பட்டு போயிருக்கு. அதுக்கு உங்க யாராலயா பதில் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல? எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருங்க. சாந்தி, ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த மாதிரி நடக்கும்னு எப்படி நீங்க எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி நானும் எதிர்பார்க்கல. நடந்ததுக்கெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சாந்தி. நீங்க இதுல வருத்தப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? அவமானப்பட்டது, கவலைப்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது எல்லாமே நாங்க தானே.
அசிங்கம் எல்லாம் இவருக்கும் எனக்கும் தானே. சாரி சாந்தி. சாரி நீங்க சாரி. இவரை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு புரியல. நல்ல மனுஷன், நீங்க சொல்ற வார்த்தையை மதிக்கிறாரு, உங்க பேச்ச கேட்பாரு. அதுக்காக அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்ல. என்ன சொல்றீங்க சாந்தி? தொல்காப்பியனை நான் அசிங்கப்படுத்துறேனா? பின்ன இது எத்தனாவது முறை? அன்னைக்கு என்னடானா நீங்க சொல்லிதான் அந்த கீதாவை பொண்ணு பார்க்க போனாரு, அங்க போய் அசிங்கப்பட்டாரு. இப்ப என்னடானா ச்சே, இதெல்லாம் தேவையாங்க? சாந்தி, இதெல்லாம் நினைச்சு நீங்க ஏன் இவ்வளவு தூரம் சங்கடப்படுறீங்க? கார்த்திக் ஒரு லூசு, பைத்தியம் மாதிரி ஆயிட்டான். அவன் பண்ற கூத்துக்கு நீங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? என்ன பேசுறீங்க? அந்த கார்த்திக் எல்லாரும் முன்னாடியும் வந்து திரும்ப திரும்ப ஆனந்தி என் மனைவின்னு சொல்றான். இதுக்கு தான் நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னேன், அவர் கேட்கல. இப்ப பாருங்க, உங்க வீட்லயே வந்து கார்த்திக் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் யாருக்கு கேவலம்? இவருக்கு தானே. இவர் ஏங்க அசிங்கப்படணும்? எதுக்காக அனாவசியமா அவமானப்படணும்? உங்க பேச்ச மதிக்கிறதுக்கு இது அவர் கிடைக்கிற தண்டனையா? சாந்தி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. நான் எதுக்காக இப்படி இத எல்லாம் பாருங்க, நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, அவரை பத்தி நினைக்கிறதே கிடையாது. அவர் மேல அக்கறை இல்லாம தான் இந்த மாதிரி வம்பல மாட்டி விடுறீங்க. என்ன சாந்தி, நீங்க என்ன பேசுறீங்க? தொல்காப்பியன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. அதனாலதான் ஆனந்தி தொல்காப்பியன் 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நான் முடிவு எடுத்தேன். ஆனா நடுவுல இந்த மாதிரி நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்க. ஆனந்திக்கு கார்த்திக் கொடுக்கிற தொந்தரவு தாங்க முடியாம தான் நீங்க இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இதுதான் உங்களோட உள்நோக்கம், சுயநலம். சாந்தி, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஐயோ, அப்படி இல்லைங்க. நீங்க இவங்க மேல வச்சிருக்கிற மரியாதையை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. சாந்தி, இதெல்லாம் என்ன பேச்சு? வேணாம். இது பாருங்க, அன்னைக்கு இவங்க சொன்னாங்கன்னு கீதாவை பொண்ணு பார்க்க போனீங்க. அப்புறம் என்னடானா இவங்க ஆனந்தியை கட்டிக்க சொன்னாங்கன்னு ஓகேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஆனந்தியை பிடிச்சிருக்கா இல்ல ஆனந்திக்கு தான் உங்களை பிடிச்சிருக்கா? இது பாருங்க, ஆனந்தியை கட்டணும்னா ஆனந்திக்காக கட்டணும், அபிக்காக ஆனந்தியை கட்டிக்க கூடாது. உங்க மனசுல அபிய பத்தின பழைய ஆசை இன்னும் அப்படியே இருக்கு. இதெல்லாம் ஒரு சான்ஸா நினைக்கிறீங்கல்ல? தொல்காப்பி, என்ன இது? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறீங்க? இல்லங்க, அவங்க ரொம்ப தப்பா பேசுறாங்க. அதுக்காக கை நீட்டி அடிப்பீங்களா நீங்க? அப்புறம் உங்களுக்கு பாஸ்கருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? அபி, அவங்க உங்களை என்னை தப்பா நினைச்சு பேசுறாங்க. அப்படின்னு புதுசா சொல்லிட்டாங்க இவங்க. என் புருஷன் கோர்ட்ல சொன்னத என் மாமியார் ஊர் பூரா சொல்லிட்டு அலையிறது தானே இவங்க சொன்னாங்க. இது பாருங்க, இப்ப இவங்க பேசுறதுக்கு காரணம் உங்க மேல வச்சிருக்கிற அக்கறை தான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. இல்லங்க, உங்க முன்னாடி இப்படி பேசினா உங்க மனசு எவ்வளவு பாடுபடும். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல தொல்காப்பியன். சாந்தி உங்க மேல வச்சிருக்கிற அக்கறையை பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இது பாருங்க, முதல்ல சாந்தி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கேளுங்க தொல்ஸ். தொல்ஸ், இது பாருங்க சாந்தி, அழாதீங்க. இது பாருங்க, நீங்க பேசுனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. தொல்காப்பியன் மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறையை பார்த்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அழாதீங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். எல்லாம் காஃபி சாப்பிடுங்கடா. ஏன் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன நடந்து போச்சு? நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நடந்ததை விட்டு தள்ள வேண்டியது தானே. இந்த இடம் போனா என்ன, வேற ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து ஆனந்தி கல்யாணம் பண்ணிடலாம். என்னது, வேற இடம் பார்த்து கல்யாணம் பண்றதா? ஆமா அபி. எதுக்காக அப்படி பண்ணணும்? அப்படின்னு பெருசா நடந்துருச்சு.
வேற மாப்பிள்ளை பார்க்கணும்னு என்ன அவசியம்? அந்த பைத்தியக்கார கார்த்திக் வந்து சத்தம் போட்டா நம்ம பயந்துடணுமா? இல்ல அபி, இந்த அளவோட இந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு நாம சந்தோஷப்படலாம் இல்லையா? எதுக்குமா? ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரியலம்மா. இந்த சம்பந்தம் நிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? சச்சே, எனக்கு என்ன சந்தோஷம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பையன் கார்த்திக் வந்து ஏதோ தகராறு. அம்மா தயவு செஞ்சு இப்போவாது உண்மையை சொல்லு. ஆரம்பத்துல இருந்தே இந்த ஏற்பாட்டை வெறுக்கிறது நீதான். என்ன காரணம்? இல்ல அபி, வந்து தயவு செஞ்சு சொல்லுமா. இதுக்கு நீ சம்மதம்னு சொல்லும்போது கூட எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. சொல்லுமா, என்ன விஷயம்? சொல்லுமா, இந்த ஏற்பாடு உனக்கு ஏன் பிடிக்கல? அபி, அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஐயர்கிட்ட ஆனந்திக்கு மாப்பிள்ளை பார்த்தது, நல்ல இடம், பையன் பேரு தொல்காப்பியன், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ உங்க மாமியார் அங்க வந்து அதெல்லாம் கேட்டாங்க போல இருக்கு. அக்கா வச்சிருந்த ஆம்பளைய தங்கச்சி புருஷனாக்கிக்கிற கேவலத்தை நான் எங்கேயும் கண்டதில்லடி. அக்காளுக்கும் தங்கச்சிக்கு ஒரே ஆள் தான் புருஷன். இந்த அக்கிரமத்தை பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்கன்னு வீடு வீடா கதவை தட்டி சொல்ல வேண்டி. ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க.